திருச்சிற்றம்பலம். கோளறு பதிகம் ஞானசம்பந்த பெருமாளால் பாடப்பட்டது. 2ஆம் திருமுறை. இந்த பதிகத்தை தினமும் படித்தனா நமக்கு நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் சொல்லிட்டு சைவ அடியார்கள் சொல்லுவாங்க. கோல் என்ற சொல்லுக்கு கொல்லுதல் என்ற பொருள். மனம், சொல், செயல் எல்லாத்தையும் ஆட்கொண்டது எது அப்படின்னா நம் வாழ்வின் மீது ஆதிக்கம் செலுத்தி சக்தி படைக்கும் நவகிரக கோள்கள் தான். அரு என்றால் விளக்கு அல்லது நீக்கு அப்படின்ற பொருள். பதிகம்னா 10 பாடல்கள். அப்போ கோளறு பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்ட நவகிரகத்தால் நமக்கு வரக்கூடிய இன்னல்களை போக்குகின்ற ஆற்றல் படைத்தது. இது எப்போ பாடப்பட்டது அப்படின்னா, பாண்டிய நாட்டில் உள்ள சமணர்கள் அங்கே ஆதிக்கம் செய்திருப்பாங்க மதுரையில். அவங்கள போய் எதிர்த்து வாதிட செல்வதற்காக திருஞான சம்பந்த பெருமான் புறப்படுவார். அப்போது அப்பர் பெருமான் இன்னைக்கு நாளும் கோலும் நலமாக இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவார். அப்போ அவர் சொல்வார், நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் அப்படிங்கிறத பாடப்பட்ட பதிகம்தான் அந்த பதிகம். இதனுடைய பலன்கள் என்னென்னா, எல்லா பாடல்கள்லேயும் முதல் 2 அடியில் இறைவனுடைய உருவத்தை பற்றி சொல்லிட்டு, அந்த திருவுருவை என் உள்ளத்திலே நான் வாங்கி கொண்டதால் என்னை கோள்கள் அணுகினாலும் நல்லதையே செய்யும் அப்படின்வார் ஞானசம்பந்தர். அதனால் கோளறு பதிகத்தை வெறுமனே படிப்பதை காட்டிலும் இறைவனின் திருவுருவை மனதில் வாங்கி கொண்டு பாராயணம் செய்து கொண்டு வந்தால் பலன்கள் நிச்சயம். பொதுவாக சம்பந்தர் பாடிய ஒவ்வொரு திருப்பதிகத்திலும் திருக்கடை காப்பு கூறப்பட்டு கடைசி பாடலில் அந்த பதிகத்தை பாடுவதினால் என்ன பலன் நமக்கு அப்படின்றது சொல்வார். ஆனால் கோளறு பதிகத்தில் ஒவ்வொரு பாட்டிலும் பலன் கூறப்பட்டிருப்பது இந்த பதிகத்துக்குரிய ஒரு தனிச்சிறப்பு. சம்பந்தரின் அமுத வாக்குப்படி கோளறு பதிகம் என்னும் இந்த அருள் தரும் பதிகத்தை அனுதினமும் ஓதும் பக்தர்களுக்கு நாள்கள் கோள்கள் தீயவர் அப்படின்னு என்ன இடர்கள் வந்தாலும் அதில் சொல்லியிருப்பார். இடி, மின்னல், பூதம், கடல், யமன், யமதூதர்கள், சிங்கம், புலி, யானை, பன்றி, பாம்பு, கரடி, அக்னி, திருமால், பிரமன், தேவர்கள், சிறு தெய்வங்கள், மறை, காலம், மலை, வெப்பு, குளிர், வாதம், பித்தம் இவையெல்லாம் நல்லதையே செய்யும். மேலும் இந்த தேவர்களின் மேம்பட்ட நிலையை அடைவார்கள். சிவகதி, சிவசாரூபம், முக்தி இவையாவும் கிடைக்கப் பெறுவர். கோளறு பதிகத்தை பாடி அன்போடு வழிபடும் அடியவர்களுக்கு இறைவன் நிழல் போல் துணை இருப்பான், அருநெறி காட்டுவான், பத்தியை தருவான், அவர்களை உயர்நிலைக்கு கொண்டு வருவான். மங்கை ஒரு பாகமாக தோன்றி வரும் இறைவன் நமக்கு அருள் புரிந்து எங்கேனும் யாதாகி பிறந்தாலும் தன் அடியவர்களுக்கு பெருமான் அருள் புரிவான். திருச்சிற்றம்பலம்.